வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காருங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கம்பேக் கொடுக்கறதுல சிஎஸ்கே எந்த அளவுக்கு டாப்பில் இருக்குமோ அதுக்கு ஒரு படியும் குறைவில்லாத ஒரு டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். அவங்களோட கம்பேக் இந்த சீசனில் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொன்னோம். இதுக்கு ஆகச்சிறந்த சான்று நேற்றைய போட்டி ஜிடி vs எம்ஐ மேட்ச்சில் நம்ம ஸ்கை இருக்கார் பாருங்க, சூரியகுமார் யாதவ் பொல இருக்கு. என்ன அடி! குஜராத் டீமில் இருக்க எல்லாருமே க்ளூலெஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் செஞ்சுரி வேறங்க. அவர் அந்த மேட்ச்சில் தன்னோட 360 திறமையை அந்த மேட்ச்லையும் காண்பிச்சிருந்தார். அதில் நடுவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரசிகர்கள்கிட்ட. ஏபிடி வில்லியர்ஸ் மிஸ்டர் 360 சொல்கிறல அவரை சூர்யா நெருங்கிட்டாரா, அவருக்கு இணையாக சூர்யாவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 50% பெரும்பாலான மக்கள் ஆமாங்க, அவர் இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்குற நமக்கே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்கை எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்தியாவோட ஒரு பெருமிதம். அப்பேற்பட்ட வீரரை நம்ம மிஸ்டர் 360 டி வில்லியர்ஸ் வரைக்கும் கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னா நமக்கெல்லாம் அது பெருமையான விஷயம் தாங்க. இதில் இன்னொரு படி மேலே சொல்லணும்னா, நம்ம எம்ஐ டீமோட பிதாமகன் இருக்கார்ல மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள், அவர்கிட்ட இந்த கேமரா க்ளோஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸ்கை அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமும் அவர்கிட்ட க்ளோஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சச்சின் அவர்களை மலைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தார் அவரோட பேட்டிங்கை. என்னப்பா அந்த பையன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கானு. அப்போ அவர் ஒன்று பண்ணுவாருங்க, பேட் வந்து இப்படி அடிக்கிறான் அப்படி போகுது, இப்படி அடிக்கிற எப்படி வருதுன்னு அவர் கையிலேயே சைகை காமிச்சிட்டு இருப்பாரு, பக்கத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கிரிக்கெட் உலகத்தில் கடவுளாக போற்றப்படுறவர் சச்சின் டெண்டுல்கர். கடவுளையே மலைக்க வச்ச பெருமை இப்போ ஸ்கைக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். விதி யாரை விட்டது? நம்ம சச்சின் அவர்கள் இந்த மாதிரி பேட்டிங் ஸ்டைல்லாம் வச்சு அந்த வீடியோவில் பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா வெறும் கையில். இப்போ அதே கையில் கம்ப்ளைண்ட்டை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தில் பேர் கேள்விப்பட்டீங்க. அந்த விவகாரம் என்ன அப்படின்றத இப்போ முற்றுமுழுதாக பார்க்கலாம் மக்களே. SRTSM, அதாவது SRT ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இதில் லோகோ பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு கிரிக்கெட்டர் பேட் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும், அவரை சுற்றி சில நிறங்கள் இருக்கும். ஆக்சுவலாக இந்த லோகோவோட அர்த்தம் என்ன தெரியுமா? உலக புகழ்பெற்ற சச்சின் அவருடைய இமேஜ் இது. இதை தான் அப்படி சில் அவுட்டா இங்கே லோகோவில் இறக்கியிருக்காங்க. அவரை சுற்றி போது பாருங்க சில நிறங்களான வட்ட வடிவம், அது நம்ம இந்திய தேசிய கொடியை குறிக்கிறது. இதை வச்சு மேக் பண்ணது தான் அந்த லோகோ. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த SRTSM அப்படின்றது யாருக்கு சொந்தமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி ரைட்டுப்பா, சச்சின் அப்படின்னா வெறும் ST சச்சின் டெண்டுல்கர்னு வச்சிருக்கலாமே, அது என்ன SRT அப்படின்னு கேட்டிங்கன்னா, சச்சின் அவர்களை எஸ்ஏவை படித்த எல்லாருக்கும் நம்ம ஸ்கூலில் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து படிச்சிருப்போம் பாருங்க, அதை படித்த எல்லாருக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இந்த எஸ்ஏவை படிக்காதவங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர், இதான் அவரோட முழு பெயர். ஸோ அதனால தான் SRT. சச்சின் அவர்களுக்கு சொந்தமான ஒரு அறக்கட்டளைங்க இது SRTSM அப்படின்றது. சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட மனைவி அஞ்சலி இருக்காங்களே, அவங்களும் சச்சின் அவர்களும் சேர்ந்து உருவாக்கினது தான் இந்த SRTSM அப்படின்ற அறக்கட்டளை. இதில் சோஷியல் அண்ட் கமர்ஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். இட் மீன்ஸ் சச்சின் அவர்களை தொடர்பு படுத்தி சமூக நல திட்டங்கள், சமூக பணிகள் எதுவாக இருந்தாலும் இவங்க தான் அதை பார்த்துப்பாங்க. இவரோட கமர்ஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த விளம்பர படங்கள் சார்ந்து பண்ணுற விஷயங்கள், மற்றபடி பணம் உள்ள வர்ற விஷயங்கள், இது எல்லாத்தையும் இந்த SRTSM தான் பார்த்துக்கிறாங்க. சச்சின் அப்படின்ற அந்த ஆகச்சிறந்த பர்சன் இருக்கார்ல, இவருக்காகவே இந்தியாவோட பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த SRTSMல பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களா உள்ள வந்து அவங்களால முடிஞ்ச ஃபண்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அறக்கட்டளை பேசலையா, நிறைய பேருக்கு உதவி போய் சேரும்னு சொல்லிட்டு. இது போல கார்பரேட்ஸ்ல இருக்க பெருந்தலைகளாக உள்ள வரதை பார்த்த பல சினிமா பிரபலங்களும் உள்ள வந்தாங்க. ஒன்று அந்த கார்பரேட் முதலாளிகளுக்காக, இன்னொரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்ற அந்த நல்ல மனுஷனுக்காக. ஸோ அவங்களும் தங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை இந்த அறக்கட்டளைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த SRTSM ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி ஒன்று ரைஸ் ஆகுதுல, இதுக்கான பதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா, இந்த மண்ணோட மைந்தர் தான் நம்ம சச்சின் அவர்கள். அண்ட் மத்திய பிரதேசம், அசாம், மேற்கு வங்கம், அப்புறம் நம்ம சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர். இந்த அறக்கட்டளையோட மிக முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? ஸ்போர்ட் லவ்விங் நேஷன் டு ஸ்போர்ட் பிளேயிங் நேஷன். அதாவது விளையாட்டுகளை விரும்புகிற நாட்டை விளையாடுற நாடாக மாற்றணும் அப்படின்றதான் இதோட நோக்கம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட வெப்சைட்லேயே தெளிவாக போட்டிருப்பாங்க டேக்லைன் மாதிரி. இதை பார்க்குறப்ப தான் எனக்கே அவ்வளோ ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. வேற லெவலில் இருக்கல வேர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு முதன்மை நோக்கத்துக்கு அடுத்தபடியாக கூடுதலாக 6 நோக்கங்கள் இருக்குது. அதில் முதல் நோக்கம் சமூக பொறுப்பை மக்களிடையே ஏற்படுத்துறது 1. 2வது சுற்றுச்சூழல் கேடுகள் இருக்குல்ல, இதை களையறதுக்கு சாமானியர்களை எப்படி நம்ம ஊக்குவிக்கிறது 2. 3வது ஏழை மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களோட கல்வி வறுமையால் தடைபற்றக்கூடாது. அப்படி கஷ்டப்படுற மாணவர்களுக்கு நாம் நிதி உதவி பண்ணணும், நல்ல ஸ்கூல்ஸில் சேர்த்து விடுறது, இது போல் வேலைகள்லாம் 3வது. 4வது இந்த ஏழை விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே,
கிட்டு கூட வாங்க முடியாத கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது, நல்ல பயிற்சி மையங்களில் அவங்களுக்கு கைட் பண்ணி அனுப்பி விடுறது. இது போல் 5வது, மத வேற்றுமைகள் எல்லாத்தையுமே கடந்து இந்தியர்களை ஒற்றுமையாக வாழறது சார்ந்து ஒரு சில விஷயங்களை விழிப்புணர்வாக கொடுக்கறது. அல்டிமேட்டாக 6வது பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தென்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது இப்போ தான் பார்த்துருப்பீங்களே, அசலை விட போலிக்கு மதிப்பு அதிகமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் வேறு சேர்ந்துடுது. இது மாதிரியான போலி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒழிச்சிட்டு ஆத்தென்டிக்கான இது உடம்புக்கு நல்லதுப்பா, இது ஸ்போர்ட்ஸுக்கு நல்லதுப்பா, இதெல்லாம் கரெக்டுப்பான்னு சொல்லிட்டு கைட் பண்ணி அந்த ப்ராடக்டை கொண்டு போகிற வேலையவும் இவங்க பண்ணுறாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட பர்சனல் கேரக்டர் இருக்குல்ல, இதுதான் அப்படியே அந்த அறக்கட்டளை பிரதிபலிக்குது. மாற்று கருத்தே வேண்டாம். நான் நோக்கங்கள் சொன்ன பாருங்க, இதை சச்சின் அவர்கள் வாழ்க்கைக்கும் பொருத்தி பாருங்க, அவ்வளோ கரெக்டாக பொருந்தோம். ரைட்டு. மதுபானம் உட்பட பல விளம்பரங்களில் கோடி கோடியாக கொடுக்க முன்வந்த விளம்பரங்களில் கூட சச்சின் அவர்கள் நடிக்கவே இல்லை. அவர் அப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ கோடி கொடுக்குறேன் அவ்வளோ கோடி கொடுக்குறேன்னு. ஏன்னா இந்திய மக்கள் என்னை அவ்வளோ நம்புறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு ப்ராடக்ட்டை கை காமிச்சு இதை வாங்குங்கன்னு சொன்னால் வாங்கிடுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல நான் இருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு பொறுப்பு கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டான ப்ராடக்டாக, மக்களுக்கு தேவையான ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் விளம்பர தூதுவராக போவேன். மற்றபடி மதுபானங்கள், மற்ற விஷயங்கள், உடம்புக்கு கேடு தரக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருந்தால் நான் அந்த பக்கமே போக மாட்டேன், மக்களுக்கு அதை வாங்க சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்காக நான் விட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவ்வளோ உன்னதமான மனுஷன் தான் சச்சின் டெண்டுல்கர். ஆனால் அப்படிப்பட்டவரை இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? அதாவது இந்த SRTSM இருக்குல்லங்க, சச்சின் அவர்களோட அறக்கட்டளை, இதோட பேரில் போலியான விளம்பரங்கள் இப்போ பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு சமூக வலைதளங்கள்லையும் இணையம் முழுக்கவே. ஏன்னா இப்போ IPL போயிட்டுருக்கு, கிரிக்கெட் ஃபீவர் இந்தியா முழுக்கவே இருக்குது. இதை பயன்படுத்தி காசு பார்க்கறதுக்கு ஒரு சில கும்பல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க கையில் எடுத்தது தான் இந்த SRTSM நற்பெயர் இருக்குல்ல, குட்வில், இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதில் அவங்க என்னென்ன திறமை விளம்பரங்களாக கொடுத்துருந்தாங்க. சச்சின் அவர்களே பயன்படுத்தின ப்ராடக்ட் இது, இதை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, எதிர்காலத்தில் பெரிய கிரிக்கெட்டராக வளம் வருவாங்க. சச்சின் அவர்கள் பயன்படுத்தின ஷூஸ் இது, இதை வாங்கி கொடுங்க, இதை மொட்டை போட்டுன்னு ஓடினார்னா நாளைக்கு சச்சின் உங்கள் பையன் தாங்க, அது இதுன்னு இந்த கவர்ச்சி வசனங்கள். 2வது, SRTSM அங்கீகரித்த பொருட்கள் இது எல்லாமே. ஸோ இதை நீங்கள் நம்பி வாங்கலாம், 100% கிரெடிபிளான திங் இதுன்னு இன்னொரு உருட்டு. 3வதாக பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நிறைய ஏழைகளாக இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. ஜெய்ஸ்வால் மாதிரி கஷ்டப்படுற பசங்க இந்தியாவில் நிறைய இருக்காங்க. ஸோ மக்கள் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை செலுத்துங்க, வருங்கால இந்திய கிரிக்கெட் தலை நிமிர்ந்து நிற்கும். இது சச்சின் அவர்களே கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவர் பேரை பயன்படுத்தி ஃபண்டு கலெக்ட் பண்ணுற வேலையை அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 4வது விஷயம், நீங்கள் கிரிக்கெட் கற்றுக்கணுமா, அந்த அகாடமி இந்த அகாடமிலாம் போகாதீங்க, நம்ம லோக்கல் ஏரியாவில் இந்த ஒரு அகாடமி இருக்குது, சூப்பராக இருக்கும், சச்சின் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற அகாடமி அப்படின்னு அவர் பேரை பயன்படுத்தி இன்னொரு வேலையை பார்த்துருந்தாங்க. இப்படி விளம்பரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கவே பார்க்குற பல பேரில் பெரும்பாலானவங்க சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல என்ன இது, சச்சின் அவர்களோட பேரை போட்டோம், அவரோட ஃபேஸை வச்சோம், அவரோட குரல்லையும் இது போல விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை நாம IPL மேட்ச் பார்க்குறப்ப ஒரு செகண்ட் கூட இப்போ ஆட்லாம் பார்த்தது இல்லையே, ஆனால் இணையத்தில் மட்டும் வந்துகிட்டு இருக்கேன்னு சந்தேகிச்சிருக்காங்க. அதில் வெகு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. ஓ, சச்சின் டெண்டுல்கர் அவர்களே சொல்கிறாரா, அப்போ நம்ம பண்ணலாம்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் சச்சின் அவர்களோட மனைவி அவங்க கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கவங்க கிட்ட, என்ன இது போல ஆட் என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை மேம் நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலமாக இந்த விஷயம் சச்சின் அவர்கள் காதுகளுக்கு போகுது. சச்சின் அவர்கள் கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அறக்கட்டளையை கிரியேட் பண்ணி வச்சிருந்தா அதை வச்சு சில பேர் காசு பார்க்க முற்படுறாங்கன்னு கோபப்படாத மனுஷனும் கோபப்பட்டிருக்காருங்க. உடனடியாக என்ன பண்ணிட்டு இருக்காரு, மும்பை போலீஸில் புகாரே ஃபைல் பண்ணிட்டாரு சச்சின் அவர்களே. அந்த புகாரில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேரையும் என்னோட SRTSM அறக்கட்டளை இருக்குல்ல, இதோட பேர்லையும் போலியான விளம்பரங்கள் நிறைய இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அந்த விளம்பரங்களுக்கும் எனக்கும் என் அறக்கட்டளைக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட ஃபோட்டோஸை பயன்படுத்துகிறாங்க, என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட குரலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக மிமிக்ரி பண்ணிட்டாங்கன்னா மக்கள் பல பேர் நம்பிடுவாங்களா? ஸோ இது போல் அவரோட குரலை அவரோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருக்காங்களா? இது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து மிஸ்லீடிங் ஆட்ஸ் நிறைய இந்த சோஷியல் மீடியா முழுக்கே வளம் வந்துக்கிட்டு இருக்கு. மக்களை தவறாக வழி நடத்துறதா இதை நான் பார்க்குறேன்னு அவர் அதில் சொல்லியிருக்காருங்க. அவர் அதோடு நிறுத்தலை, இந்திய மக்களுக்கு என் மேலே அதீத நம்பிக்கை இருக்கு, அவங்க தவறான பொருட்களை வாங்கிடக்கூடாது. ஸோ மக்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க என்ன ஏதோ விளம்பரத்தில் முன்னிலைப்படுத்துறாங்கன்னா என்னோட ரசிகர்கள் அந்த ப்ராடக்டை தேடி ஓடுற சூழல் ஏற்படலாம். அந்த ப்ராடக்ட் சரியா இருந்தா ஓகே, அது ஒருவேளை தப்பா இருந்து அவங்களோட உடல்நலத்துக்கு ஏன்னா தீங்கை ஏற்படுத்திருச்சுன்னா, ஸோ இந்த ஒரு தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்கு. மக்கள் தவறான பொருட்களை வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நானே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். அந்த போலி விளம்பரங்களை தடுக்கணும், அப்பதான் இந்திய மக்கள் காப்பாற்றப்படுவாங்க மிஸ்லீடிங் ஆட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு இருக்காரு. சச்சின் அவர்களே புகார் பதிவு பண்ணியிருக்காருன்னா ஆக்ஷன் எடுக்காமையா இருப்பாங்க?
மும்பை போலீஸ் சைபர் செல் இருக்குல்லங்க, அதில் அந்த மர்ம கும்பலோ இல்லை அந்த மர்ம நபரோ யார் பண்ணுறான்னு தெரில. ஸோ இந்த தரப்புக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க 3 செக்ஷன்ஸில். ஐபிசி செக்ஷன்ஸ் 426, 465 அண்ட் 500. இந்த விவகாரம் வெளியே ஊடகங்களுக்கு கசிய ஆரம்பிச்சிடுச்சு. இது போல் சச்சின் டெண்டுல்கர் அவர்களே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கிராஸ் செக் பண்ணலான்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் தேடிட்டு இருந்த அந்த டைமில் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாச்சுங்க. இது SRTS மரக்கட்டளை இருக்குல்ல, அவங்களே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட். இதில் புதுசாக எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்க, அந்த விஷயத்தை அக்குமுலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட இந்த கும்பல்கள் விட்டு வைக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு யூடியூப்பில் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேர்லேயே ஃபேக்காக ஒரு யூடியூப் சேனலையோ இல்லை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கேட்குற மாதிரியே இவங்க காசு கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சேனல் நல்லா வளரணும், அதுக்கு ரசிகர்கள் எல்லாம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இது போல் ஏதாவது வசனங்களை எழுதி போடுறது, அதை ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டு விடுறது, வீடியோவை வாய்ஸ் ஓவரில் மேக் பண்ணி போட்டு விடுறது, மூஞ்சி தெரியாமல் இருக்கனால அதனால் வாய்ஸ் ஓவரில் மேக் பண்ணி போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை பார்க்குற அந்த உண்மையான சேனலோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, நம்மளால் முடிஞ்ச காசை கொடுக்கலான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை வேறு எதனா கேட்வேக்கோ அமுச்சு விட்டுருவாங்க பைசாவை. கடைசியில் தான் அந்த குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சருக்கே தெரிய வரும் தன்னோட பேரில் ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே அலர்ட்டாக இருங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஸ்டாரை நம்பாமல் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்புங்க, அது போதும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மோகம் இருக்க தான் செய்யுது. நான் சச்சின் அவர்களை குறிப்பிட்டு பேசலைங்க, பொதுவாக சொல்கிறேன். இந்த ஒரு பெரிய செலிபிரிட்டி அந்த ஆடில் நடித்தா அந்த ஆட் சார்ந்த அந்த பொருள் இருக்குல்ல, இதுக்கு சரியான மவுஸ் இருக்கும் போல இருக்கு, இந்த ப்ராடக்ட் தான் பெஸ்ட் ப்ராடக்ட் போல இருக்கு அப்படி நம்பி அதை பற்றி எந்த விதமான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி கன்சியூம் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டே கொடுக்கல, மாறா உடம்பு தான் போயிட்டுருக்கு எப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படின்றது அந்த விளம்பரத்தில் வராங்களா அவங்கள போர்ட்ரே பண்ணுறது கிடையாது, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ஸ்டைல் என்னவோ இன்க்ரீடியன்ஸ் என்னவோ அதை போர்ட்ரே பண்ணுறது மட்டும்தான். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரபலங்கள் நடிக்கிற ஆட்ல இருக்க பொருட்களை மட்டும் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குல்ல, அதை உடச்சிருவோம். இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்றதா இருந்தா, வாரன் பஃபட் இருக்கார்ல, அவர் தெளிவாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருங்க. அதாவது இந்த கேள்வி கேட்பாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர், சார் நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர், உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய வெகு சில பணக்காரர்களை நீங்களே ஒருத்தராக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பிராண்டடாக எதுவுமே போட மாட்டீங்களே, கையில் கட்டுற வாட்சும் பிராண்ட் இல்லை, போட்டிருக்க கோட் சூட்டு பேண்ட்டு எதுவுமே பிராண்டாக இல்லைன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வாரன் பஃபட் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, நான் எதுக்காக பிராண்டை நம்பி ஓடணும், எனக்கு பிராண்டு முக்கியம் இல்லை, என் உடம்புக்கு அதை போட்டால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் சௌகரியமாக இருக்கா இல்லையா, கையில் வாட்ச் கட்டுறேன், பெரிய பிராண்டு வாட்சை கட்டி அது எனக்கு அசௌகரியமாக இருந்தால் எதுக்கு எனக்கு அது, நான் தானே காசு கொடுத்து வாங்குறேன், அதுக்கு பதிலாக ரொம்ப சீப்பான வாட்சஸ் நல்லா என் கைக்கு சௌகரியமாக இருக்குது, வெறும் டைம் பார்க்குறதுக்கு நான் பயன்படுத்த போகிறேன், நிற்காமல் ஓடுது அப்படின்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னார். இதுதான் மக்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் களத்தில் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம். அவரோட கோபம் அப்படின்றது எதிரணி வீரர்களை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறதோ அவங்கள பேட் தூக்கி அடிக்க போகிறதோ இது போல் பெருசாக இருக்காது. ஆனால் அவர் எப்படி ரிவெஞ்ச் எடுப்பார்னா, அடிக்கிற ஷாட் ஒன்றும் அப்பேற்பட்ட ரிவெஞ்சாக அமையும். அந்த ஸ்லஜிங் பண்ண வீரர்களே எப்பா தெரியாதனமாக விருட பண்ணிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவார். அவர் களத்தில் மட்டும் இல்லைங்க, மனுஷன் வெளியிலையும் களத்துக்கு வெளியிலையும் ஜென்டில்மேன் தான். அதை தான் இங்கே திரும்ப ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு இந்த விவகாரத்தில். நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், பிரபலங்களுக்கும் பொறுப்பு வேண்டும். சச்சின் அவர்களை மென்ஷன் பண்ணி சொல்லலை, திரும்ப சொல்லிடுறேன். ஒரு சில பிரபலங்கள் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட ப்ராடக்டோ சேவையோ தேவையில்லை, தேவையற்றதுன்னு தெரிஞ்சும் அந்த கம்பெனி காசு கொடுக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க முகத்தை காட்டுவாங்க அந்த விளம்பரத்தில். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு சில ரசிகர்கள் அந்த ப்ராடக்டையோ சேவையோ நோக்கி ஓடுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.